your Petshia here with English. அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நான் என்னோட வீட்டை அடமானம் வச்சிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I mortgaged my house to tackle the situation. I mortgaged my house to tackle the situation. Mortgaged அப்படின்னா அடமானம் வச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். Mortgageனா அடமானம் வைக்கிறது, அடமானம் வை அப்படின்னு அர்த்தம். அந்த இன்சிடென்ட் என்னோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அந்த இன்சிடென்ட் என்னோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? That incident overturned my life. That incident overturned my life. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். How to say this in English? He betrayed on me. He betrayed on me. And இந்த வீடியோல இந்த வெக்காபுலரிஸோட சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு டிப் கூட கொடுக்க போறேன். எனக்கு இங்கிலீஷ்ல நிறைய வெக்காபுலரிஸ் தெரிய மாட்டேங்குது, அதனால என்னால இங்கிலீஷ்ல ஃப்ளூவண்டா பேச முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப் கண்டிப்பா உங்களுக்கு தான். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லா வெக்காபுலரிஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மோர் சொல்லணும்னா தமிழ்ல கூட நமக்கு எல்லா வெக்காபுலரிஸும் தெரியாது. ஆனா நாம சரளமா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இதே லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வேர்டா நாம பேசுறத பார்த்து கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் இங்கிலீஷ்க்கு கூட. அண்ட் ரெண்டாவது, இங்கிலீஷ்ல இன்னொரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு அந்த பர்டிகுலர் வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் நான் அந்த மெசேஜை கன்வே பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. என்கிட்ட இருக்கிற சிம்பிள் வேர்ட்ஸை வச்சு கூட என்னால அந்த பர்டிகுலர் மெசேஜா கன்வே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அந்த நான் அடமானம் வைக்கிறேன் அந்த சென்டென்ஸே எடுத்துக்கிறேன். நான் என்னோட வீட்டை அடமானம் வச்சுதான் அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சேன் அப்படின்றத mortgage அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணாமலே கூட என்னால கன்வே பண்ண முடியும். I utilized my house to tackle the situation அப்படின்னு சொல்லலாம். I borrowed money for my house அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கேட்குறவங்களுக்கு அந்த மெசேஜ் கன்வே ஆயிடும். ஆனா பர்டிகுலர் வெக்காபுலரி யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட லாங்குவேஜ் லெவல் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். அவ்வளோதான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்டர்டைஸ் யுவர் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ஸ்டக். எந்த இடத்துலயும் எனக்கு அந்த வெக்காபுலரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக் ஆகி நிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற சிம்பிள் வெக்காபுலரிஸை வச்சு மெசேஜை கன்வே பண்ணிடுங்க. அண்ட் தென் யூ கோ ஃபார் த பெர்ஃபெக்ட் வெக்காபுலரி ஃபார் தட் பர்டிகுலர் வேர்ட். ஸோ திஸ் இஸ் த வே டு லெவல் அப் யுவர் லாங்குவேஜ். தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.